ரிஷப லக்ன நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் 17ஆம் தேதி முதல் 23, 2025 வரையிலான இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஒரு அசாத்தியமான காஸ்மிக் ஆற்றல் மையமாக அமையப் போகிறது. குறிப்பாக உங்கள் உறவுகள் மற்றும் கூட்டாண்மைக்கான 7வது வீட்டில் ஒரு மாபெரும் கிரக கூட்டமே நிகழவிருக்கிறது. இதை இப்படி கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அறையில் அதிகாரம் மிக்க சூரியன், வேகமும் ஆக்ரோஷமும் கொண்ட செவ்வாய் மற்றும் குழப்பமான தகவல்களுடன் பின்னோக்கிச் செல்லும் புதன் என மூவரும் ஒரே நேரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் முடிவெடுப்பதில் ஒருவித அரச கம்பீரமும், செயல்படுத்துவதில் அசுர வேகமும் இருந்தாலும், அதே சமயம் ஈகோ மோதல்கள், கடுமையான வாக்குவாதங்கள் மற்றும் தகவல் தொடர்பில் மிகப்பெரிய தவறான புரிதல்களுக்கும் சாத்தியம் உள்ளது. இந்த வாரத்தின் திருப்பு முனையாக நவம்பர் 20ஆம் தேதி நிகழும் அமாவாசை இந்த சக்தி வாய்ந்த கூட்டணியுடன் இணைகிறது. சந்திரன் தனது ஒளியை முழுவதுமாக இழக்கும் இந்நேரம், உணர்வு ரீதியாக நீங்கள் சற்று சோர்வாகவோ அல்லது திசை தெரியாமலோ உணரக்கூடும். ஆனால் இந்த இருள் ஒரு முடிவல்ல. இது ஒரு பிரம்மாண்டமான தொடக்கத்துக்கான அறிகுறி. உங்கள் உறவுகளில் தேங்கி கிடக்கும் பழைய கசப்புகளை முற்றிலுமாக அகற்றி, ஒரு புதிய தூய்மையான அத்தியாயத்தை தொடங்க இந்த அமாவாசை உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது. இந்த வாரத்தின் இறுதி கட்டம், அதாவது நவம்பர் 23 உங்கள் கவனத்தின் திசையையே மாற்றியமைக்கிறது. உங்கள் 7ஆம் வீட்டின் தீவிரமான கூட்டாண்மை விவாதங்களிலிருந்து விலகி, வக்ரபுதன் உங்கள் 6ஆம் வீட்டுக்குள் நுழைகிறார். இதன் பொருள், உங்கள் மன ஆற்றல் இப்பொழுது உறவு சிக்கல்களிலிருந்து விலகி, உங்கள் அன்றாட பணிகள், ஆரோக்கிய பராமரிப்பு மற்றும் அலுவலக போட்டிகளை சமாளிப்பது போன்ற நடைமுறை விஷயங்களில் குவியும். ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் உங்கள் கூட்டாண்மைகளை மறுசீரமைத்து சமநிலைப்படுத்தும் ஒரு வாரமாக அமைகிறது. ஆரம்பத்தில் அபார வாய்ப்புகளும், மத்தியிலே ஒரு சோதனையும், இறுதியில் கல்வி மற்றும் அன்பில் வெற்றியும் காத்திருக்கிறது. உங்கள் தொழில் லட்சியங்களுக்கு வருவோம். 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு உங்களை பெரிய கனவுகளை காணத் தூண்டினாலும் சில குழப்பங்களையும் தருகிறார். இந்த சூழலில் நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக, ஒரு ஜாக்பாட் தினமாக அமைகிறது. அன்று காலை 7 முதல் மாலை 5 மணி வரை நீடிக்கும் கஜகேசரி யோகம் சோம பிரதோஷ் விரதத்துடன் இணைந்து ஞானத்தையும் செல்வத்தையும் அள்ளி வழங்கும். இது முதலீடுகளுக்கும் பங்குச் சந்தைக்கும் இந்த மாதத்தின் மிகச்சிறந்த நாள் என்பதுடன், ஒரு பெரிய வணிக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய அல்லது புதிய முயற்சியை தொடங்க கிடைக்கும் கடைசி வாய்ப்புமாகும். 6ஆம் வீட்டில சந்திரன் இருப்பதால் வேலையில் உள்ளவர்களுக்கு பாராட்டுகளும், கடினமான பணிகளை எளிதில் முடிக்கும் திறனும் கிடைக்கும். இந்த நாளை தவற விடாதீர்கள். இருப்பினும் செவ்வாய்க்கிழமை நவம்பர் 18 முதல் ஆட்டம் மாறுகிறது. நவம்பர் 20 வரை முடிவுகள் நிலுவையில் என்ற காலகட்டம் தொடங்குகிறது. நீங்கள் எதிர்பார்த்த பதில்கள் வராமல் போகலாம். கோப்புகள் நகராமல் முடங்கலாம். உங்கள் முயற்சிகளின் வேகம் சற்று தணிந்தது போல் நீங்கள் உணரலாம். வாரத்தின் மையப்பகுதியான நவம்பர் 19 புதன்கிழமை ஒரு உண்மையான அக்னி பரீட்சையாக அமைகிறது. சந்திரன் உங்கள் 7ஆம் வீட்டுக்குள் நுழையும் பொழுது, அங்கே ஏற்கனவே காத்திருக்கும் சூரியன், செவ்வாய், வக்ர புதன் என்ற வெடிக்கும் கூட்டணியுடன் இணைவதால், உங்கள் கூட்டாண்மை மற்றும் தொழில் உறவுகள் மிக நுட்பமான நிலைக்கு தள்ளப்படும். அகங்காரம், ஆக்ரோஷம் மற்றும் பழைய குழப்பங்கள் ஒன்றிணைவதால் சின்ன சின்ன பொறிகள் பெரிய விவாதங்களாக வெடிக்கலாம். உங்கள் உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆனாலும் காலை 7 முதல் 10 மணி வரையிலான குறுகிய சந்திர சுக்கிர யோக நேரம் சமாதான பேச்சுக்களுக்கு சற்று சாதகமாக இருக்கலாம். தொடர்ந்து வரும் நவம்பர் 20 வியாழக்கிழமை இந்த வாரத்தின் மிக முக்கிய எச்சரிக்கை நாள். இது தர்ஷ அமாவாசை. மனதின் காரகனான சந்திரன் தனது சக்தியை முற்றிலுமாக இழப்பதால் முடிவெடுக்கும் திறன் மங்கி, ஒருவித விரக்தியோ அல்லது திசை தெரியாத நிலையோ மனதை ஆட்கொள்ளலாம். இது செயல்படுவதற்கான நாள் அல்ல. மாறாக உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கான அமைதியான நாள்.
எனவே எந்த ஒரு புதிய நிதி முதலீட்டையோ அல்லது பெரிய ஒப்பந்தத்தையோ இன்று கனவில் கூட நினைக்க வேண்டாம். இருப்பினும் காலை 8 முதல் மதியம் 2 மணி வரையிலான சந்திர புதன் சேர்க்கை குழப்பத்திலும் சில தர்க்க ரீதியான சிந்தனைகளை உங்களுக்கு வழங்கும். வார இறுதி நாட்களான நவம்பர் 22 மற்றும் 23 தேதிகளில் சந்திரன் உங்கள் 8ஆம் வீடான ஆழம் மற்றும் ரகசியங்களின் வீட்டிற்குள் செல்வதால் ஆராய்ச்சித் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். மற்றவர்கள் தங்கள் பணியிடத்தில் நடக்கும் மறைமுக அரசியலிலிருந்தும் சதி திட்டங்களிலிருந்தும் சற்று ஒதுங்கி இருப்பது அவசியம். அதே 23ஆம் தேதி புதன் உங்கள் 6ஆம் வீட்டுக்கு நகர்வது ஒரு முக்கிய திருப்பம். அடுத்த சில வாரங்களுக்கு உங்கள் முழு கவனமும் தேங்கிக் கிடக்கும் வேலை பிரச்சனைகளை தீர்ப்பதிலும், அன்றாட பணிகளை சீரமைப்பதிலும் குவியும். நிதி நிலையை பொறுத்தவரை நவம்பர் 17ஆம் தேதி முதலீடுகளுக்கான பொன்னாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் லாப வீட்டில் வக்ர கதியில் இருக்கும் சனி, உங்கள் முயற்சிகளுக்கான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்பதை உறுதி செய்தாலும், அவை சற்று தாமதமாக வந்து சேரலாம். எனவே பொறுமை அவசியம். ஆனால் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில், குறிப்பாக வக்ர புதனின் ஆதிக்கத்தின் போது, யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது ஆபத்தான நிதி முயற்சிகளில் இறங்குவதையோ முற்றிலும் தவிர்க்கவும். ஏனெனில் பணம் தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள அதிக வாய்ப்புள்ளது. சரி, இப்போது உங்கள் அன்பு, பாசம் மற்றும் உறவுகளின் நிலையை பார்ப்போம். ரிஷப லக்ன நேயர்களே, ஏற்கனவே திருமணமானவர்கள் அல்லது தீவிர உறவில் இருப்பவர்களுக்கு உங்கள் 7வது வீடு இந்த வாரம் ஒரு பிரஷர் குக்கர் போல ஆகப்போகிறது. ஏனெனில் அதிகாரமிக்க சூரியனும் ஆக்ரோஷமான செவ்வாயும் அங்கு இணைவதால் யார் பெரியவர் என்ற ஆளுமை மோதல் உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் இடையில் வெடிக்க வாய்ப்புள்ளது. இந்த சூழலை வக்ர புதன் மேலும் சிக்கலாக்குகிறார். எப்போதோ பேசி முடித்த பழைய மனக்கசப்புகள் மீண்டும் விவாதத்திற்கு வரலாம். இது நெருக்கடியை அதிகப்படுத்தலாம். குறிப்பாக நவம்பர் 20ஆம் தேதி வரும் அமாவாசை இந்த உறவு சிக்கலின் உச்சகட்டமாக ஒரு கிளைமேக்ஸ் போல் அமையலாம். எனவே 19 மற்றும் 20 தேதிகளில் உங்கள் தகப்பு நியாயத்தை நிறுத்துவதை விட உங்கள் துணையின் உணர்வுகளை காது கொடுத்து கேட்பது மிக அவசியம். பொறுமை மட்டுமே இந்த சூறாவளியை கடக்க உதவும். இப்பொழுது குடும்பத்தின் தூண்களாக இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு வருவோம். உங்கள் 4ஆம் வீட்டில் கேது இருப்பதால் வீட்டில் அனைத்து வசதிகளும் இருந்தாலும் நான் இவ்வளவு செய்தும் எனக்கென என்ன இருக்குது என்ற ஒரு ஆழமான மனத்தேடல் அல்லது ஒருவித தனிமை உணர்வு இந்த வாரம் உங்களை ஆட்கொள்ளலாம். அதோடு 7ஆம் வீட்டில நடக்கும் இந்த கிரக யுத்தம் உங்கள் கணவருடனான கருத்தியல் வேறுபாடுகளை அதிகப்படுத்தி உங்கள் மன அழுத்தத்தை இரட்டிப்பாக்கலாம். கேதுவின் இந்த நிலை உங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறது. உங்களுக்காகவும் வாழுங்கள். வீட்டு வேலைகளுக்கு மத்தியில நீங்கள் கைவிட்ட ஒரு திறமையையோ அல்லது ஒரு பொழுதுபோக்கையோ தூசி தட்டி எடுங்கள். அதுவே உங்களுக்கு உண்மையான மனநிறைவை கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு இனிப்பான செய்தி என்னவென்றா, வாரத்தின் நடுப்பகுதியில எவ்வளவு புயல் வீசினாலும் நவம்பர் 21 முதல் 23 வரையிலான வார இறுதி நாட்கள் இந்த மாதத்தின் மிக இணக்கமான நாட்களாக அமையும். அந்த நாட்களில் எந்த ஒரு மனக்கசப்பையும் பேசி தீர்த்து உறவை எளிதாக சரி செய்து விட முடியும். இந்த வாரத்தின் ஒரு இனிப்பான செய்தி என்னவென்றால், நவம்பர் 21, 22 மற்றும் 23 ஆகிய 3 நாட்களும் இந்த மாதத்தின் மிகச் சிறந்த நாட்களாக குறிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கைக்கும் உறவுகளுக்கும் அமைகிறது. கடந்த நாட்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் பனி போல் உருகி உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான ஈர்ப்பும் நெருக்கமும் அதிகரிக்கும். தனிமையில் இருப்பவர்கள் கூட ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க இது ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையும். இருப்பினும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கேற்ப இந்த வாரம் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் தொண்டை புண் அல்லது சர்க்கரை அளவிலும், 7ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் கூட்டணியால் உடல் உஷ்ணம், இரத்த அழுத்தம் மற்றும் அசிடிட்டி போன்றவற்றிலும், வக்ர புதனால் சருமம் அல்லது நரம்பு மண்டலத்திலும் பாதிப்புகள் வரலாம் என்பதால் கவனம் தேவை. குறிப்பாக 22 மற்றும் 23ஆம் தேதிகளில்
8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது வாகன பயணங்களில் அதீத எச்சரிக்கை அவசியம். மேலும் அமாவாசையை ஒட்டி மன ஆற்றல் சற்று குறைந்தாற் போல் உணரக்கூடும் மாணவர்களை பொறுத்தவர, இது உங்கள் கவன குவிப்புக்கு ஒரு பரீட்சை வாரம். கல்வி அதிபதி புதன் வக்ரகதியில் இருப்பதால் ஆரம்பத்தில் கவனம் சிதறினாலும், இதை நீங்கள் படித்த பாடங்களை ஆழமாக திருத்தம் செய்யும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் உண்மையான வெகுமதி வார இறுதியில் காத்திருக்கிறது. நவம்பர் 21 முதல் 23 வரை உங்கள் கிரகிக்கும் திறன் உச்சத்தில் இருக்கும். சுருக்கமாகச் சொன்னால், இந்த வாரம் ஒரு தெளிவான வகைப்படத்தை கொண்டுள்ளது. நவம்பர் 17 பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 18 முதல் 20 வரை பொறுமையை கோரும் ஒரு கரடுமுரடான பாதை மற்றும் 21 முதல் 23 வரை கல்வி மற்றும் அன்பில் திளைக்கும் ஒரு அழகிய பயணம். எனவே நிதி விஷயங்களுக்கு திங்கள் 17ஆம் தேதியையும், காதல் மற்றும் கல்விக்கு வெள்ளி 21 முதல் ஞாயிறு 23 வரையிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகளிடம் அகங்காரம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்துவதே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரே மற்றும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகும். இந்த வாரத்தின் தீவிரமான கிரக ஆற்றல்களை சமநிலைப்படுத்தவும், வரவிருக்கும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தவும் சில சக்தி வாய்ந்த ஆன்மீக சரிசெய்தல்களை கருத்தில் கொள்ளுங்கள். முதலாவதாக, வக்ர புதனால் ஏற்படும் தகவல் குழப்பங்களையும் தவறான புரிதல்களையும் களைய புதன்கிழமையன்று அறிவின் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். இது உங்கள் சிந்தனையில் தெளிவையும். இரண்டாவதாக, நவம்பர் 20 அன்று வரும் தர்ஷ அமாவாசை நமது முன்னோர்களின் ஆசிகளைப் பெறுவதற்கான ஒரு புனிதமான நேரம். அன்று மாலை பொழுதில் உங்க பித்ருக்களை மனதார நினைத்து தெற்கு திசை நோக்கி ஒரு எளிய தீபம் ஏற்றுவது உங்கள் வாழ்க்கை பாதையில் உள்ள அப்பிரத்யாசித்த தடைகளை நீக்க உதவும். மூன்றாவதாக, உங்கள் 7ஆம் வீட்டில் எழும் சூரியன் மற்றும் செவ்வாயின் உக்கிரமான கூட்டணியை அமைதிப்படுத்த செவ்வாய்க்கிழமையன்று வீரத்தின் திருவுருவான ஆஞ்சநேய பெருமானுக்கு இனிப்பு வெற்றிலை சமர்ப்பித்து அங்கேயே அமர்ந்து ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள். அனுமனின் அசைக்க முடியாத பக்தி அந்த அதீத ஆக்ரோஷத்தை ஆக்கப்பூர்வமான ஆற்றலாக மாற்றும் சக்தி கொண்டது. ரிஷப லக்ன நேயர்களே, இந்த ஜோதிட வழிகாட்டுதலை ஒரு மாற்ற முடியாத விதியாக அல்ல, மாறாக உங்கள் பயணத்துக்கான ஒரு வானிலை அறிக்கையாக பாருங்கள். எப்போது பொறுமையுடன் செயல்பட வேண்டும், எப்போது வாய்ப்புகளை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்பதை இது உங்களுக்கு உணர்த்துகிறது. கிரகங்கள் நமக்கு சவால்களை தருவது நம்மை சோதிப்பதற்கு அல்ல, நம்மை மேலும் வலிமையாக்கவே. இந்த தெளிவை பயன்படுத்தி உங்கள் வாரத்தை நம்பிக்கையுடனும் முழு தயாரிப்புடனும் திட்டமிடுங்கள். இந்த ஆழமான அலசல் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். இந்த வழிகாட்டுதலை உங்கள் ரிஷப லக்ன நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து இது போன்ற நுட்பமான பகுப்பாய்வை தவறாமல் பெற எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள். மகாதேவரின் அருள் உங்கள் மீது என்றென்றும் நிலைக்கட்டும். இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வரட்டும். ஹர ஹர மகாதேவ்.